சுய நீதி இருக்கு பார்த்தீங்களா, சுயமா நீதி. இந்த சுய நீதி பைபிள் சொல்லுகிறது தெய்வத்துக்கு முன்னால் அழுக்கான கந்தையை போலவாக்கும். அழுக்கான கந்தை என்ன தெரியுமா? ஒரு கட்டத்துக்கு மேல இது நீ உபயோகப்படுத்த முடியாது, அதே போல தூக்கி ஒதுக்கி வைக்க வேண்டியது, எதுக்கும் பயன்படுத்த முடியாது. இதுதான் இன்னைக்கு பல கிறிஸ்தவருடைய பிரச்சனைக்கு காரணமே. சுயமா சொல்லுவாங்க, நான் பெர்ஃபெக்டா, நான் பெர்ஃபெக்ட். எப்படி? அவளை விட நான் நல்லா தான் இருக்கிறேன், அவரை விட நான் நல்லா தான் இருக்கிறேன், இவரை விட நான் நல்லா தான் இருக்கிறேன். இந்த சுய நீதி தெய்வத்துக்கு முன்னால நம்ம கொண்டு வராது. உலகத்துக்கு முன்னால நான் பரிசுத்தவான்னு சொல்லி நடிக்கலாம், ஆனால் தெய்வத்துக்கு முன்னால இந்த நீதியை கொண்டு கிட்டவே வர முடியாது. தெய்வத்துக்கு முன்னால இந்த நீதியை கொண்டு வர்றதுக்கு ஒருத்தன் நினைச்சான், தோத்துட்டான். அவன் தான் பரிசேயன். நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், சரி. ஒழுங்கா தசம பாகம் கொடுக்கிறேன், சரி. நான் பாவம் செய்யல, சரி. விபச்சாரக்காரர் அவங்கள போல இல்லை, சரி. இப்ப நான் என்ன செய்யணும்? அதற்காக நான் உண்மை சோத்தரிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், போடா, நான் பாவிகளை ரட்சிக்கவே உலகத்திலே வந்தேன். நான் பாவிகளை ரட்சிக்க வந்தப்பா உன் நீதியை கொண்டு என்கிட்ட வராத, உன் நீதினால எனக்கு கிட்ட நிற்க முடியாது, நான் போறேன்னு சொல்லி அவர் போயிட்டார். இன்னைக்கு பலர் துணிச்சலோட கூட அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த ஸ்தாபனம் சரியில்லை, அவங்க சரியில்லைன்னு விரல் நீட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தனக்கு கண்ணு பிளைண்ட். நம்மளை பார்க்கறதுக்கு கண்ணு திறக்கல, மற்றவங்களை பார்க்கறதுக்கு கண்ணு திறந்திருக்கு. ஆனா பைபிள் முதல்ல என்னை நான் யார் என்று காட்டி கொடுக்கும், அதுக்கு பிறகுதான் மற்றவங்களை என்ன காட்டி கொடுக்கும். தெய்வத்துக்கு முன்னால மட்டும் ஒரு மனுஷன் வந்து நின்று நீ யோகியரான்னு கேட்டா இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கூட நிக்க முடியாது. சுய நீதியை தூக்கி போட்டு விடுங்கள்.